வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 144 வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை ஒருத்தரோட வாழ்க்கைய இது போன்ற சில அற்புத நாட்களும் அற்புத கிரக சேர்க்கையும் தான் நம்மளோட வாழ்க்கையவே மாத்தி அமைக்கும். பல வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சில அற்புத நாட்கள், அற்புத கிரக அமைப்புகள் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். வாழ்க்கையோட உச்சத்துக்கு கொண்டுட்டு போய் நிறுத்தும். பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மேம்பாடு அடைய வைக்கும். தீராத பல சிக்கல்களை தீர்க்க வச்சு அதுலயே அவனை சாதிக்க வைக்கும். எதுல சறுக்குனாங்களோ, எதுல அவர்கள் பின்னடைவு சந்திச்சாங்களோ, எதுல வீழ்ச்சி அடைந்தாங்களோ அதுலயே வெற்றி அடைய வைக்கக்கூடிய கிரக அமைப்பும் இது போல வரக்கூடிய அற்புத கிரக அமைப்புகள் தான். இந்த கிரக அமைப்புகள் எந்த கிரகத்தினால ஏற்படுது, எத்தனை நாள் இந்த கிரக சேர்க்கை நீடிக்குது? பொதுவா சொல்லுவோம், கடவுளின் கடைக்கண் பார்வை ஒரு நொடி பட்டுட்டாலே நம்ம மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிடலாம், சரித்திரம் படைத்திடலாம், சாதனை படைச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அதி உன்னதமான கிரக சேர்க்கை எவ்வளவு நாள் நடக்குதுங்கிறத பார்க்க போறோம். இந்த கிரக சேர்க்கையில பங்கு பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு, புதன், ராகு. குரு பகவான் நவ கிரகங்களில் பரிபூரண சுப கிரகம். ஒருவருக்கு திருமாங்கல்யத்தையும் சுப நிகழ்ச்சியும் நடத்தக்கூடியவர் குரு பகவான். ஒருத்தருக்கு விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கணுமா, குருவின் ஆதரவு அவசியம். தங்கத்தையும் பண குவியல் பண மூட்டையையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான். உங்களுக்கு எந்த விதமான சறுக்களும் இல்லாத வாழ்க்கையை தரக்கூடியவர் குரு பகவான். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் குரு. எப்பவுமே குருவின் ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப 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 முக்கியம். ஒருத்தரோட ஜாதகத்துல குரு வலிமையா இருந்துட்டா அவர் 60% வெற்றியை இந்த குருவின் துணையால பெற்றிடலாம். மீதி 8 கிரகங்கள் அவர்களுக்கு 40% வலிமையை தான் தரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவான் இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார். இரண்டாவது நம்ம சொல்லக்கூடியது புதன். புதன் என்பவர் இளமையையும் கிரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷனையும் தரக்கூடியவர். ஒருத்தர் சாதுரியமாக புத்தி கூர்மையோடு சமயோகித புத்தியோட எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு காரணமான கிரகம் புதன். குரு என்பவர் பிறவியில் ஞானத்தை தரக்கூடியவர். புதன் என்பவர் உங்களுடைய படிப்பினாலும் உங்களோட அனுபவத்தினாலும் உங்களுடைய சமயோகித புத்தியாலும் நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் எந்த செயலை செய்தாலும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் புதன். காதலை குறிக்கக்கூடியவர். யார் ஒருவருக்கு புதன் வலிமையா இருக்கோ அவர்கள் தான் தனித்திறமையால் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் அடைவார்கள். அதே மாதிரி வரவு செலவுகள், கணக்கு வழக்குகள், ஆடிட்டர், சிஏ, அக்கவுண்ட்ஸ் பார்க்கக்கூடியவர்கள், ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர் புதன். அடுத்தது மூன்றாவது கிரகம் ராகு. ராகு என்பவர் பிரம்மாண்டத்தை தரக்கூடியவர். எந்த விதமான செயல்களிலும் ஒருவர் பிரம்மாண்டமான எண்ணத்தையும் சிந்தனையும் ஆசையையும் முயற்சியையும் செய்வதற்கு ராகு தான் காரணம். இந்த ராகு கேதுவுல ராகு என்பவர் தலையையும் கேது என்பவர் வால் பகுதியையும் குறிக்கக்கூடியவர். அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். அதனாலதான் ராகுங்கிறது பாம்பின் தலையை குறிக்கும். ஒரு சின்ன பாம்பு எவ்வளவு பெரிய இரையை கூட எவ்வளவு பெரிய உயிரினத்தை கூட ஈஸியாக விழுங்கக்கூடிய சக்தி பெற்றது. 144 வருஷத்துக்கு பிறகு இந்த யோகம் வருதுன்னு சொல்றோமே, ஏன் அப்படின்னா புதன் பொதுவாக 30 நாள் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர். ஆனா இப்ப புதன் 77 நாட்கள் ஒரே ராசியில் இருந்து இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் 77 நாட்கள் புதன் ஒரே ராசியில் கும்ப ராசியிலேயே இருக்க போறார். கும்ப ராசியில் ஏற்கனவே ராகு இருக்கிறார். அங்கே புதன் பிப்ரவரி 3ஆம் தேதி 77 நாட்கள் அங்கே இருக்கும் பொழுது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து புதனையும் ராகுவையும் பார்க்க போறார். மிதுன ராசி என்பது புதனின் வீடு. புதனுக்கு மிதுனம் கன்னின்னு 2 வீடு. அதுல மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் கும்ப ராசியில் இருக்கும் புதனையும் ராகுவையும் பார்க்க போறாங்க. இதை விட இன்னொரு விசேஷமும் இருக்கு. குரு எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து பார்க்கிறாருன்னா, குரு தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து இந்த புதனையும் ராகுவையும் பார்க்கிறார். இந்த புதனும் ராகுவும் அமர்ந்திருக்கும் வீடு சனியின் வீடான கும்ப ராசி. இந்த கிரக சேர்க்கை தான் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியையும் அசுர வளர்ச்சியையும் வெற்றியையும். என்ன விஷயங்கள்ல இவ்வளவு நாள் தடையா இருந்துச்சு, எது நடக்கல, நான் எத்தனையோ முயற்சி பண்ணிட்டேன் குருஜி, ஆனா என்னுடைய வாழ்க்கையில எந்த சிக்கலுமே சரியான பாட்ட காணோம். ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணுன்னு தொடர்ந்து பிரச்சனை, அடி மேல அடி,
வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கடுமையான காலகட்டத்தை நான் சந்திக்கல அப்படின்னு நினைத்தவர்கள் கூட உங்களோட திறமையாலும் உங்களோட புத்தி கூர்மையாலும் உங்களோட கிரியேட்டிவிட்டினாலும் நீங்க இவ்வளவு நாள் கத்துக்கிட்டதும் நீங்கள் படித்ததும் இந்த உலகமும் சமுதாயமும் குடும்பமும் நட்பும் உறவுகளும் உங்களுக்கு கத்து கொடுத்ததை வைத்து எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்ப்பதற்கு தான் குருவின் பார்வை இந்த புதனுக்கு இருக்கிறது. குரு புதனின் வீட்டிலிருந்து பார்க்கிறார். 10ம் பத்தாததுக்கு பிரம்மாண்டமான எண்ணத்தையும் திட்டத்தையும் செயல்களை நிறைவேற்றுவதற்கு குருவுக்கு இந்த ராகுவின் ஆதரவும் கிடைக்கிறது. இந்த காலகட்டத்துல சிக்கலை சரி செய்யாம நம்ம எப்ப பிரச்சனையை சரி செய்வோம் அப்படிங்கிற முடிவோட தான் நீங்க இனி ஒவ்வொரு நாளையும் அணுகணும். 77 நாட்கள் என்பது பெரிய அளவுல உங்களுக்கு பயன் தரும். பொதுவா சில அரிய கிரக நிகழ்வுகள் 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், அல்லது 4 நாள் இருக்கலாம். ஆனால் இந்த அற்புதமான கிரக சேர்க்கை 77 நாட்கள் இருக்கு. இது உங்கள் வாழ்க்கையில் எந்த சிக்கலையும் தீர்க்க முடியாத சிக்கல்னு நீங்க நினைச்சதையும் ஊர் உலகம் சொன்னதையும் உங்க குடும்பம் சொன்னதையும் நீங்க எல்லாவற்றையும் தவிடுபொடி ஆக்கிவிட்டு மிக பெரிய அளவில் எல்லா சிக்கலையும் சரி செய்து வெற்றி கணக்கை தொடங்குவீர்கள். வெற்றி பாதையில் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் பயணம் செய்யும் அமைப்பை இந்த 77 நாட்கள் உங்களுக்கு தரும். அப்படிப்பட்ட இந்த அற்புத கிரக சேர்க்கை யாருக்கு பலனை தருதோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை உறுதியாக தரும். வலிமை பெற்ற ராசி நீங்க. நேர்மையா இருந்தது தவறா, அடுத்தவர்களுக்கு உதவியாக இருந்தது தப்பா அப்படின்னெல்லாம் உங்களுக்கு வெறுப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த அரிய கிரக சேர்க்கை உங்களுக்கான வாழ்க்கையை தரும். இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்காக நீங்கள் வாழும் ஒரு அற்புத யோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த 77 நாட்கள் மட்டும் நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து விலகி இருங்கள். உன்னால இது பண்ண முடியாது, உனக்கெல்லாம் இது கிடைக்காது, நீ போய் சிக்கிக்காத, நீ போய் மாட்டிக்காத, உனக்கு ஏன் இந்த வேலை, ஏற்கனவே நீ அதை செஞ்சு இதை செஞ்செல்லாம் மாட்டிக்கிட்ட, இதெல்லாம் பண்ணிதான் நீ சிக்கன, பத்தாதா அப்படின்லாம் பேசக்கூடியவர்கள்ட்ட விலகிருங்க. போனை எடுத்தாலே நெகட்டிவா பேசுற நபர்களோட போன் காலை பிளாக் பண்ணிடுங்க. 77 நாள் தான், அதுக்கப்புறம் அவங்க பிளாக் எடுத்து விட்டுட்டு பேசிக்கலாம். இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த திருப்பங்களையும் எந்தெந்த முன்னேற்றத்தையும் எந்தெந்த மாற்றத்தையும் தரும் அப்படிங்கிறது மாறுபடும் இல்லையா? அதைத்தான் இப்ப நம்ம 1 by 1 இதுல பார்க்க போறோம். இந்த சேனலை நான் இப்பதான் பாக்குறேன், இதுக்கு முன்னாடி நான் இந்த சேனலை பார்க்கல அல்லது பார்த்தேன் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அற்புத கிரக சேர்க்கைகள், அரிய ராசி பலன்கள், கோவில் விழாக்கள், சில சூட்சும பரிகாரங்கள், சூட்சும வழிபாடுகள், ஜோதிடத்தில் நிறைய லாஜிக்லாம் இருக்கு. அந்த லாஜிக் போன்ற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்பிக்கையோடு நான் ஜெயித்திடுவேன், நான் வெற்றி அடைஞ்சிடுவேன், என் சிக்கல் சரியாயிடும். இந்த 77 நாட்கள் என் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் என் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நான் நிச்சயமாக எல்லா விதமான துன்பம் துயரத்திலிருந்தும் வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆதரவு உங்களோட வெற்றிக்கு இந்த வீடியோ உதவுங்கிற நம்பிக்கையோடு ஆம் அப்படின்னு பதிவிட்டுட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை நீங்க நேரடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க வாட்ஸ்அப் வழியா பண்ணலாம், ஃபேஸ்புக் வழியாவோ, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியா வழியா ஷேர் பண்ணலாம். அல்லது நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம், ஃபேஸ்புக் குரூப்ல கூட நீங்க ஷேர் பண்ணி உதவிகரமா இருக்கலாம். அதுக்கு வீடியோவுக்கு கீழே ஷேருங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணீங்கனாவே எல்லா ஆப்ஷன் வழியாகவும் நீங்க ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாகவும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு உறுதுணையாகவும் இருக்க முடியும். நம்மளோட எண்ணமும் நம்மளோட செயலும் நம்மளோட குணமும் சரியா இருந்துட்டா வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் வந்தாலும் உயர்ந்த இடத்துக்கு நம்ம உறுதியா போவோம் அப்படிங்கிறத ஆழமாகவும் அசைக்க முடியாமையும் நம்பக்கூடியவர்கள் இந்த கும்ப ராசிக்காரர்கள். கடந்த 1 வருஷமா உங்க ராசிக்குள்ள இருந்த ராகுவால பல டென்ஷன், டிப்ரெஷன், நிறைய அவமானம், வேதனை, உங்க கூட இருந்தவங்க கூட உங்களை புரிஞ்சிக்காத நிலைமை, குடும்ப உறுப்பினர்களோடு கூட உங்களை எடுத்திருந்து பேசிய நிலைமை, உங்களுடைய நண்பர்கள் கூட உங்களுக்கு உதவாத நிலைமை, உலகமே என்னை கைவிட்டுடுச்சோ அப்படின்னு கூட நிறைய பேர் நினைச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வேதனையிலும் ஒரு மன உளைச்சலையும் மன அழுத்தத்திலும் கண்ணீர் விடாத நாளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கவலையின் உச்சத்தை பார்த்த கும்ப ராசிக்காரர்களுக்கு கடவுள் உங்களுடைய கவலையையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் துடைப்பதற்கு அவரின் கடைக்கண் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிந்து விட்டது.
அதனுடைய பலன் தான் இந்த யோகம் உள்ள நாட்கள். இந்த யோகம் உள்ள நாட்கள்ல குரு 5ஆம் இடத்தில் தன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அங்கே 5ஆம் இடத்திற்கு அதிபதியான புதனும் பிரம்மாண்டத்தை தரக்கூடிய ராகுவும் உங்களுக்கு பெரிய அளவிலான பலன்களை தர காத்திருக்கிறார்கள். 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுங்கிறது ஜோதிட வாக்கு. அந்த குரு பகவான் அங்கே இருந்து உங்க ராசியை பார்க்க போறார். கட்டாயமாக நீங்க செய்த தான தர்மங்கள், நீங்கள் செய்த புண்ணிய பலன்கள், எத்தனையோ பேருக்கு எத்தனையோ உதவிகள் செஞ்சோம், ஆலோசனை சொன்னோம், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை வெளியில சொல்லாம கூட நான் உதவியா இருந்தேன் அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு இப்பொழுது உங்கள் புண்ணியங்களும் உங்களோட பூர்வீக யோகங்களும் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த யோக காலகட்டம். 5ஆம் இடத்துல குரு அமர்ந்து ராசியை பார்த்தா விஐபிகளின் அறிமுகம் வேகமாக கிடைக்கும். விஐபிகளின் அறிமுகத்தின் வழியாக பல விஷயங்களை நீங்க சாதித்துக் கொள்ளலாம். கடந்த காலங்கள்ல நடக்காதது, தீராதது, குறையாதது, வளராதது, தொடராதது அப்படின்னு எது எல்லாம் நெகட்டிவா இருந்ததோ அது எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு பல்வேறு வாய்ப்புகள், பல்வேறு நபர்களின் தொடர்புகள், பல்வேறு நபர்களின் ஆலோசனைகள், பல வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையை திக்குமுக்காட செய்யும். எதை செய்யறது, எதை விடுறது, எந்த வாய்ப்பை பயன்படுத்துறது, எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம சரியா யூட்டிலைஸ் பண்ணணும்னு நீங்க முடிவெடுக்கிறதுலயே திணறக்கூடிய அளவிற்கு பல்வேறு வாய்ப்புகள் வரிசை கட்டி வரும். இந்த மாதிரி கிரக அமைப்புல தான் பெரிய பெரிய ப்ராஜெக்ட கூட ரொம்ப அசால்ட்டா செய்வாங்க. எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்டுங்க, இதெல்லாம் நம்ம எப்படி செய்ய போறோம், நான் கனவுல கூட நினைக்கல, ஆனா அதெல்லாம் நான் அவ்வளவு ஈஸியா செஞ்சுட்டேன், ஊதி தள்ளிட்டு போயிட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒருத்தரோட ராசிக்குள்ள ராகுவும் புதனும் இருக்கும் பொழுது, குரு அருமையான இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட அசால்ட்டான வெற்றியை நீங்கள் ஈஸியாக வசப்படுத்தலாம். அப்ப கட்டாயமாக உங்களோட புத்தி கூர்மையால், உங்களோட சாதுரியமான அணுகுமுறையால், உங்களோட கிரியேட்டிவிட்டினாலும் இன்னோவேஷனினாலும் நீங்கள் பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்க்க போறீங்க. வாழ்க்கையின் உச்சத்திற்கு, வாழ்க்கையில, தொழில்ல, வியாபாரத்துல, அலுவலகத்துல உயர்ந்த பெயரையும் உயர்ந்த புகழையும் பெற போறீங்க. குரு உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. 2ஆம் இடம் தனஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த ஜாதகத்துல 2, 11 தான் பணத்தை குறிக்கக்கூடிய இடம். அதுல குரு தான் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப அவர் 5ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார், உங்களுக்கு 2, 11 கூடியவர். அப்ப கண்டிப்பாக தனவரவை தருவார், குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்துவார், சந்தோஷத்தை ஏற்படுத்துவார், நிம்மதி ஏற்படுத்துவார். என்ன புரிஞ்சுக்கலீங்க, என்ன எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, நான் எதுக்கு வேலை செய்யறேன், எதுக்கு தொழில் செய்யறேன், எதுக்காக நான் வியாபாரம் செய்யறேன் அப்படின்னு எல்லாம், எந்த குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன், அந்த குடும்பம் என்ன புரிஞ்சுக்கல, அப்ப நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கடந்த காலத்துல கும்பராசி அல்லது கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வந்திருக்கும். ஆனா அந்த நிலைமை எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, மாறக்கூடிய ஒரு யோகம், மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஒன்றாக வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் எதை நீங்க செஞ்சாலும் அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்க என்ன தொழில் வேணாலும் செய்யலாம். நீங்க குண்டூசி விற்கிறவரா இருக்கலாம், நீங்க கப்பல் வாங்கி விற்கிறவரா கூட இருக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு பெரிய வளர்ச்சியை இந்த கிரக அமைப்பு கொடுத்துட்டு தான் போகும். 11ஆம் இடத்திற்கும் குரு அதிபதினா லாபமும் பெரிய அளவுல வரும். வெறுமனே வாங்குறோம், விற்கிறோம், ஒன்னு உற்பத்தி செய்யறோம், விற்கிறோம், ஒரு வேலையில இருக்கிறோம், தினமும் மாடா உழைக்கிறோம் அப்படின்னு இல்லாம நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு வேலைக்கும், ஒவ்வொரு முயற்சிக்கும் உரிய பலனும் உரிய அங்கீகாரமும் கிடைக்கும். அரசியல்லையோ கலைத்துறையிலோ இருக்கீங்கன்னா உங்களோட முயற்சிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கணும். அப்பதான் நம்ம அரசியல்ல நீடித்து இருக்க முடியும், உயர்ந்த இடத்துக்கு போக முடியும், மக்களை சென்று அடைய முடியும். அப்ப இந்த காலகட்டம் நீங்க செய்யற எந்த முயற்சியுமே உங்களுக்கான பலனை தரும். அது பெரிய அளவிலான பலனா இருக்கும் ராகுனால. அப்ப இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் வெற்றியும் ரொம்ப அசால்ட்டா கிடைக்க போகுது. அதை அனுபவிக்கிறதுக்கு தயாராயிடுங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும், பாசிட்டிவா முதல்ல நீங்க நினைக்க தொடங்கணும். ஒரு ப்ராஜெக்ட் என்னால செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியும். இந்த வேலையை என்னால முடியுமா? இவ்வளவு பெரிய ஆர்டரை நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? இல்ல இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் செக்டர்ல இருக்கோம், இவ்வளவு வேலைகளை நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு தயக்கமே இல்லாமல், ஏன்னா நாளும் கோளும் சிறப்பாக இருக்கு. 144 வருடத்திற்கு பிறகு இந்த உன்னத யோகம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில் உங்களை மிகப்பெரிய நபராக மாற்றும்னு சொல்லிட்டோம். அப்ப நீங்க நம்பணும். நீங்க இந்த காலகட்டத்துல இந்த நெகட்டிவா பேசுற ஆட்கள், உன்னாலலாம் இது செய்ய முடியாது, நீ போய் இதை செய்யலாமா, நீ இதை செஞ்சினா மாட்டிக்குவ, நீ ஏற்கனவே இப்படித்தான் நீ மாட்டுன, நீ எல்லாம் கொஞ்சம் யோசி, கொஞ்ச நாள் நல்லா நிதானமா யோசி, இந்த அவனை பாரு, இவனை பாரு, இவன் இப்படி செஞ்சுதான் மாட்டிக்கிட்டான், அப்படி நெகட்டிவா பேசுறவங்களை எல்லாம் பிளாக் பண்ணிடுங்க. அல்லது அவங்களோட கான்டாக்ட நீங்க இப்போதைக்கு வச்சுக்காதீங்க, அல்லது அவங்க கிட்ட நீங்க ஆலோசனை பண்ணாதீங்க. ஒரு 77 நாள் தான், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நம்ம பேசிக்கலாம். வெற்றி அடைஞ்சிட்டோம், சாதிச்சிட்டோம், சரித்திரம் படைச்சிட்டோங்கிற அந்த ரிசல்ட்டோட அவங்களுக்கு போன் பண்ணிக்கலாம். அப்ப அவங்க கிட்ட போய் சொல்லலாம். அப்ப உடனே இந்த மாதிரி ஆள்லாம் என்ன சொல்லுவான்,
எனக்கு அப்பவே தெரியும், நீலாம் கண்டிப்பா ஜெயிப்பின்னு எனக்கெல்லாம் தெரியும்னா அப்படியே தோசையை திருப்புற மாதிரி பேச்சை திருப்பிடுவான். கடந்த காலங்கள்ல இந்த ராகுவால மட்டும்தான் தேவையில்லாத டென்ஷன், டிப்ரெஷன் இருந்திருக்கும். அல்லது சரியா வருமா வராதா, நம்ம போற பாதை சரியா, நம்ம செய்யற தொழில் சரியா, வியாபாரம் சரியா, நம்ம இப்ப வேலையில இருக்கமே இந்த வேலை சரியா, இந்த வேலை நிரந்தரமா இருக்குமா, நீடிக்குமா, அப்படின்னு பல குழப்பம் இருந்திருக்கும். இந்த குழப்பத்துக்கு எல்லாம் முடிவு கிடைச்சாச்சு. குழம்ப வேண்டிய காலம் முடிஞ்சிருச்சு. இனி தெளிந்த நீரோடை போல எந்த விதமான முடிவையும், எந்த திட்டத்தையும், எந்த செயலையும் நீங்க செய்யலாம். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமணம் நடக்கலைன்னா திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல், கணவன் மனைவிடைய சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு, நீதிமன்றத்துல வழக்கு, கண்டிப்பா இதெல்லாம் சரியாயிடும். அது எல்லாமே உங்களுக்கு தீர்வை நோக்கி பயணம் செய்யும். இந்த யோகத்திலேயே தீர்வு கிடைச்சிடும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். அப்ப கண்டிப்பாக உங்களோட பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கு, அதுல ஏதாவது வழக்கு நடக்குது, அல்லது உங்களுக்கு முறையா வர வேண்டியது வரல, அல்லது உங்களுக்கு பிரிச்சு இன்னும் உங்க ஃபேமிலியில இருந்து கொடுக்கல அப்படின்னா அது எல்லாமே இப்ப உங்க கைக்கு வந்துடும். 5ல குரு இருக்கிறார், கட்டாயமா குழந்தை பாக்கியத்தை தந்துடுவார். 2வது குழந்தைய எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏதாவது குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யணும், ஒரு சர்ஜரி பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த 77 நாட்கள் அதற்கான முயற்சி நீங்க தொடங்குங்க. உறுதியாக உங்கள் முயற்சி வெற்றியை தரும். இதுக்கு முன்னாடி ஏதாவது முயற்சி செய்து ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் மறந்துடுங்க. இந்த 77 நாட்கள் உங்களுக்கான முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். அருமையான, அறிவான, அழகான, திறமையான, புத்தி கூர்மையுள்ள ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்கும். விவசாயம் செழிக்கும், விவசாயத்துல லாபம் வரும். கடந்த காலங்கள்ல விவசாய சாகுபடியை நம்ம கைவிட்டுடலாம், இனிமேல் விவசாயம் பண்ணி என்ன ஆக போகுது, இதுல இவ்வளவு கடன் ஆயிடுச்சு, அல்லது இந்த மாதிரி சிக்கல், அல்லது விவசாயம் செய்யற அளவை குறைச்சிக்கலாம் அப்படின்லாம் நினைச்சிருப்பீங்க. இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான லாபம் கிடைக்கும். இப்ப அறுவடை செய்யக்கூடிய பயிரும் நல்ல லாபத்துல விற்கும். இப்ப நீங்க புதுசா ஏதாவது ஒரு பயிரை சாகுபடி பண்ணீங்கன்னா அதுவும் நல்ல லாபத்துக்கு போகும். அதனால விவசாயத்தின் மீது தன்னம்பிக்கையும், தைரியமும், மன உறுதியும் ஏற்படும். சண்டை சச்சரவு, நீதிமன்ற வழக்கு, தேவையில்லாத அவதூறுகள் போன்ற எல்லாமே சரியாயிடும். கலைத்துறையில, அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வழக்குகள் இருக்கா, அது எல்லாமே இப்ப உங்களுக்கு தீர்வை நோக்கி பயணம் செய்யும். உங்களுக்கு அந்த தீர்வு எல்லாமே கிடைச்சிடும். இது வெற்றியை தரக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய, சிக்கலை சரி செய்யக்கூடிய, உங்கள் வேதனையை நீக்கக்கூடிய, துன்பத்தை துடை தெரியக்கூடிய, கண்ணீரை நிச்சயமாக நீக்கக்கூடிய ஒரு யோக காலம். இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வீடு கட்ட போறீங்க, தொழில்ல ஒரு முக்கிய முடிவு எடுக்க போறீங்க, வியாபாரத்தை மாற்றி அமைக்க போறீங்க, ஒரு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்றீங்க, அல்லது நீதிமன்ற வழக்கு நீங்க இப்ப பேசி சரி செஞ்சுக்கலாம், பைசல் பண்ணலாம் நினைக்கிறீங்கன்னா உங்களோட பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து அதுல என்ன தசா புத்தி நடக்குது, இந்த புதன் ராகு குரு அங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆலோசனையின்படி செயல்படும் பொழுது இந்த யோகங்கள் இன்னும் வேகமாகவும் விரைவாகவும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். எதை செய்யலாம், எதை நிதானமா செய்யலாம், எதை ரொம்ப ரொம்ப வேகமாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருவரின் பிறந்த கால ஜாதகமும் அதுல இருக்கக்கூடிய தசாபுத்தியும் ரொம்ப 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 முக்கியம். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நம்ம அலுவலகத்திலையும் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜோதிட ஆலோசனையை எங்கிட்டயே நீங்க பெறலாம். கும்ப ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே குடத்தில் இட்ட விளக்காக இல்லாமல் குன்றின் மேல் இட்ட விளக்காக பலருக்கு ஒளி தரும் விதத்தில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த கிரக அமைப்புகள் உங்களை மீளா துயரில் ஆழ்த்தியது. நீங்கள் சிக்கலில் தத்தளித்தீர்கள், கண்ணீர் கடலில் மூழ்கி கிடந்தீர்கள், நம்பிக்கை இல்லாமல் இருந்தீர்கள் வாழ்க்கையின் மீது, தொழிலின் மீது, வியாபாரத்தின் மீது. ஆனா இனிமேல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராது. ஏதாவது உங்களை அறியாமல் ஒரு சந்திராஷ்டமம் நாள் அல்லது தசாபுத்தி கொஞ்சம் நல்லா இல்லைன்னா அப்பெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு தயக்கம் இருக்கு, உங்களை சுத்தி ஒரு நெகட்டிவா இருக்கிற மாதிரி தோணுது, தனிமையில் இருக்க மாதிரி ஒரு லோன்லி ஃபீலிங்ல இருக்கீங்க, அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், டென்ஷன் இருக்கு, அல்லது முடிவெடுக்க முடியாம தத்தளிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிரத்யேகமாக பாம்பன் சுவாமிகள் அருளிய அந்த ரத பந்தம் என்று சொல்லக்கூடிய எண் வடிவிலும் எழுத்து வடிவிலும் மந்திரங்களோடு நிரம்பிய அந்த ரத பந்தம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நண்பனாக, ஆலோசனாக, உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வளையத்தை எப்பொழுதும் உருவாக்கக்கூடியது இந்த பாம்பன் சுவாமிகள் பிரத்யேகமாக அருளிய இந்த ரத பந்தம். எப்படி ரதம் ஊர் மெச்ச எல்லோரும் சேர்ந்து பாராட்டி எல்லோரும் கையெடுத்து வணங்கக்கூடிய விதத்தில் இருக்கிறதோ அது போலவே உங்கள் வாழ்க்கையில் எந்த சிக்கல் இருந்தாலும் அதை சரி செய்து உங்களை எல்லோரும் வணங்கக்கூடிய, பாராட்டக்கூடிய, போற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த ரத பந்தம் ஏற்படுத்தி தரும். இந்த ரத பந்தத்தை எப்படி பயன்படுத்தணும்,
வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம், தொழில் செய்யும் இடத்தில், வியாபாரம் செய்யும் இடத்தில், அலுவலகத்தில் வைத்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று நல்லெண்ணெயால் ஒரு தீபமேற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய யோகங்கள், உங்களுடைய அதிர்ஷ்டங்கள், உங்களுக்கான அற்புத வாய்ப்புகள் அனைத்தும் வேகமாகவும் விரைவாகவும் கிடைக்கும், நடக்கும். அதுக்கு இந்த ரத பந்தம் ரொம்ப ரொம்ப அவசியம். கும்பராசி கும்ப லக்னக்காரர்கள் ஆயுள் முழுவதும் தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள்னா அது இந்த ரத பந்தம். நம்மளுடைய அலுவலக எண்ணை நீங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க, அந்த நம்பரை தொடர்பு கொண்டு இந்த ரத பந்தத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். நிச்சயமாக இந்த 77 நாட்கள் ஏற்றம் தரும் நாட்களாக, முன்னேற்றம் தரும் நாட்களாக, மாற்றம் தரும் நாட்களாக, வாழ்க்கையில் வெற்றியை தரும் நாட்களாக உறுதியாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைப்பதற்கு தாய் மகாலட்சுமி பரிபூரணமாக அருள் புரியட்டும் என்று தாய் மகாலட்சுமியை உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதே போல் சிறந்த இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.